விசில் டிவியில் தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சிறப்பு பட்டிமன்றம் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அளித்தது பதிலுரையே பழைய உரையே என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நடுவராக இவரும் பதிலுரையே என்ற அணியிலிருந்து ப்ளூ கோட் போட்டவரும் பழைய உரையே என்ற அணியிலிருந்து ஆஷ்கார்ட் கோட் போட்டவரும் உங்கள் முன்னாடி உரையாற்ற இருக்கிறார்கள். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. வாங்கங்க, இது காவிய புதன்க. சிறப்பான பட்டிமன்றத்தை கேப்பா. சட்டமன்றத்துல சிறப்பா செஞ்சாருல்ல சைகை. அட சபாநாயகரே சொன்னாருங்க சைகை காட்டக்கூடாதுன்னு, ஆனாலும் செஞ்சாருல்ல. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதல்வரின் முதல் உரைங்க, பதில் உரைங்க, பதில் உரை. ஆனா நேத்துல இருந்து தமிழகம் முழுக்க ஒரு பெரும் விவாதம் கிளம்பி இருக்கு. அப்பாவை காணோம் அப்படின்னு தேடின பையன்கிட்ட புருஷனை காணோம் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் அப்படின்னு பயங்கரமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது சோசியல் மீடியா பட்டிமன்றம்ங்க, நம்ம பட்டிமன்றம் வேற. முதல்வரின் உரை பதிலுரையே என்று பேச கோயம்புத்தூரை சேர்ந்த இதா அவங்க வந்திருக்காக. வணக்கமுங்க, நான் தான் பதிலுரை அப்படிங்கிற தலைப்புல பேசுவனுங்க. அடுத்தபடியாக பழைய உரையே என்று பேச பாலக்காட்டுல இருந்து இதோ இவரு வந்துட்டுண்டே. ഞാനാണേ പാലക്കാട്ടിൽ ഇരുന്ന് വന്നിട്ടുണ്ട്. അത് അതര പഴസായ ഉറ തന്നെ, അതിലൊന്നും പുതിയതായിട്ടില്ല. ഇന്ന് ഞാൻ തന്നെ ജയിക്കും. அது நடுவர் நான் தான் சொல்லணும். பதிலுரையே என்று பேசுவதற்காக ஏனுங்க கோயம்புத்தூர்காரரு, நீங்க வாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. நேத்து சட்டமன்றத்துல நம்ம முதல்வர் பேசினத பாத்தீங்களோ? எல்லா கேள்விக்கு டான்னு பதில் கொடுத்தாருங்க. அப்ப இது பதில் உரை இல்லாம என்ன பழைய உரையா? பாலக்காட்டுல இருந்து பஞ்சமலைக்கு வந்த இந்த பிள்ளைக்கு நம்ம உரைய பத்தி, நம்ம முதல்வரை பத்தி என்ன வெங்காயம் தெரியும்னு நான் கேக்குறேனுங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? பார்ட்டி ஃபண்டே பேசினாங்களா இல்லையா? இது பதில் உரைங்க. இப்படி ஒரு பதில யாரு கொடுப்பா? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு ஒரு பதிலடியை கொடுத்தாருல அவரு. எங்க முதல்வர் அந்த பேப்பரை இப்படி திருப்பி போட்டதெல்லாம் என்ன கொஸ்டின் பேப்பர் நினைக்கிறீங்களா? எல்லாம் ஆன்சர் பேப்பருங்க. 2 மார்க் கேள்விக்கு 2 லைன்ல சொன்னாரு, 10 மார்க் கேள்விக்கு 10 லைன்ல சொன்னாரு. கட்டுரை வரைகன்னு சொன்ன இடத்துல கூட வரைஞ்சு வச்சார்ல, கடைசியில மொத்தமா வரைஞ்சார்ல. அப்ப இந்த பேப்பர் ஆன்சர் ஷீட்னா அது பதிலுரை இல்லாம என்ன வெங்காயம்னு சொல்றீங்க? பதிலுரையே அப்படின்னு நீங்க தீர்ப்பு கொடுக்கலன்னா சபாநாயகர் பட்டிமன்ற நடுவர உங்க மேலேயே கேஸ் போட்டுருவோம். இத்துடன் என்னோட முதல் ரவுண்ட முடிக்கிறேங்க. பதில் கொடுக்காம போக மாட்டாங்க அடுத்த ரவுண்ட்ல. சபாஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. கேள்விங்கிறது 4 பேப்பர் தான் இருக்கும், பதில் தான் பக்கமா எழுதுவாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்க. பிரிச்சு போட்டதெல்லாம் ஆன்சர் ஷீட் தானே, அப்ப அது பதிலுரையா தானே இருக்கும். சரியா சொன்னீங்க. இதோடயே பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம். இனி பழைய உரைன்னு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. എന്തായാലും വന്നു എന്തെങ്കിലൊക്കെ സംസാരിച്ചിട്ട് പോയിക്കൂടെ. നിങ്ങൾ ജയിക്കുന്നൊന്നും എനിക്കറിയില്ല. എന്നാലും ഈ നടുവർ ഫസ്റ്റേ ഇതൊക്കെ പറഞ്ഞത് ശരിയില്ല കേട്ടോ. നിങ്ങൾ ഫസ്റ്റേ ഒക്കെ തീരുമാനിച്ചിട്ട് നിങ്ങൾ പറയാൻ പറ്റില്ല. എനിക്കും പറയാൻ നിറയുണ്ട്. ഇങ്ങനെ തിരിച്ചിടുന്ന മുഴുവൻ സീറ്റിനും നോക്കാൻ പറ്റില്ല. ഉള്ളിൽ എന്താ ഉള്ളത് എന്ന് നോക്കണം മിസ്റ്റർ നടുവർ അവർകളെ. 33 കൊല്ലം ഞാൻ നടിച്ചു. ആ 33 കൊല്ലം പഴയതാ അല്ല ഇപ്പത്തേതാ? ആ 33 കൊല്ലം പറയുന്നത് അത് ബദലാ അല്ല പഴയതാ? 33 വർഷം എന്ന് വെച്ചാ അത് പഴയതാണ്. അപ്പൊ പിന്നെ അത് പഴയതല്ലാണ്ട് വേറെ എന്താവും? ഇവര് നടിച്ചു, കഷ്ടപ്പെട്ട് നടിച്ചാവാം. ആ സംഗമിന്റെ ഒപ്പം ഇവര് ഡാൻസ് ആടാനൊക്കെ പെട്ട കഷ്ടം നിങ്ങളൊക്കെ കണ്ടതല്ലേ? ആ ബമ്പായി കുട്ടി എന്നുള്ള പാട്ടില് 3 പെൺകുട്ടികളുടെ കൂടെ ഇയാളിനെ ഡാൻസ് കളിപ്പിച്ചത് ഭയങ്കര കഷ്ടമായിരുന്നു. ദിവസവും കഷ്ടമാണ്. ചോറിനു കൂടെ കഷ്ടപ്പെട്ട ആളാണ്. അങ്ങനെ കഷ്ടപ്പെട്ട് 33 കൊല്ലം എന്ന് വെച്ചാ അത് പഴയതല്ലേ? അത് പഴയ കഥയല്ലേ?
അത് മാത്രമല്ല അതല്ലാതെ ഇനിയും നിറയെ പഴയത് അതിലുണ്ട്. നമ്മുടെ എതിർകക്ഷി തലവരില്ലേ, നമ്മുടെ ഉദയനിധി സ്റ്റാലിനേട്ടൻ ചോദിച്ചില്ലേ ചട്ടമன்றത്തില് പാലിയൽ പ്രശ്നങ്ങളെ കുറിച്ച്? അതിനെന്തെങ്കിലും ഉത്തരം ഇവരുടെ ഉണ്ടാ? അതൊക്കെ വിട്ടിട്ട് കൊറോണ. ഇപ്പൊ കൊറോണ എന്ന് വലിക്കുന്നതിന് കൊറോണ ഇപ്പൊ വന്നതാ? അല്ലല്ലോ, 5 കൊല്ലം മുമ്പ് വന്നതല്ലേ. അപ്പൊ ഈ കൊറോണ എന്ന് വെച്ചാ അത് ബദിലാ അല്ല പഴയതാ? കൊറോണക്കായിട്ട് ഇവര് കുറെ സാധനങ്ങളൊക്കെ കൊടുത്തത്രേ. ഞങ്ങളുടെ വീടിന്റെ അടുത്തുള്ള പിള്ളേരെ ദിവസം ചോറാക്കി റോഡിലുള്ളവർക്കൊക്കെ കൊണ്ടുപോയി കൊടുത്തു. അവരൊന്നും ചട്ടമன்றത്തിൽ വന്ന് ഇതൊന്നും പറഞ്ഞില്ലല്ലോ. അപ്പോ ഇതെങ്ങനെ ബദലുറയാവും? ഇത് പഴയ പന്നാസല്ലേ എന്ന് പറഞ്ഞ് എന്റെ ആദ്യത്തെ റൗണ്ട് ഞാൻ നിർത്തേണ്. അടുത്ത റൗണ്ടില് ഞാൻ ബദൽ തരാട്ടാ. அடடடடடா பிச்சு பிச்சு உதறிட்டாங்க. பாலக்காட்டு புள்ள பிச்சு உதறிட்டாங்க. பேப்பரை பார்க்காதீங்கயா, பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அட ஆன்சர் ஷீட்டை எடுத்து பார்த்தா எல்லாம் பழைய குப்பையா தாங்க இருக்கு. ஏதோ ரசிகர் மன்றம் வச்சாராமா, அத மக்கள் இயக்கமா மாத்தினாராமா, பென்சில் கொடுத்தாராமா. ராமா ராமா ராமா, இதெல்லாம் எப்ப ராமா? இதெல்லாம் பழைய புராணமா? அட உண்மையாலுமே அந்த பேப்பர் முழுக்க படிச்சா எல்லாம் பழைய உரை தானா? பதில் உரை இல்லையா? இப்போ 2வது ரவுண்டு. அதுல கோயம்புத்தூர் புள்ள இதுக்கு என்ன பேச போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, நீங்களும் ஏதாவது பதில் வச்சிருப்பீங்கல்ல, பேசுங்க. வணக்கம் நடுவர் அவர்களே. ஏனுங்க இந்த பாலக்காட்டு புள்ளைய நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. ஏன்னா வரலாறு அப்படிங்கறதே பழசுதானுங்க. வரலாறுன்னு அறிவியல் மாதிரி அண்ணனுக்கு எழுதுற ஆய்வறிக்கை கிடையாது பாத்தீங்களா? அது ஆன்சர் ஷீட்டுங்க. அதுல வரலாறு எழுதி இருக்கிறாங்க. ஆன்சர்னா என்னங்க மக்களே, நீங்க சொல்லுங்க. ஆன்சர்னா என்னங்க தமிழ்ல? பதில் தானுங்க. கொஸ்டின்னா விடை, ஆன்சர்னா பதில் தானுங்க. ஆன்சர் எழுதுற அந்த ஷீட்டுக்கு பேர் தான் ஆன்சர் ஷீட்னு வச்சிருக்காங்க. அந்த ஆன்சர் ஷீட்லீங்க நம்ம தலைவருங்க அவரு பதில் எழுதுனா என்ன, இல்ல வரலாறு எழுதுனா என்ன, இல்ல அறிவியல் எழுதுனா என்ன, அதுக்கு பேர் தான் பதிலுரைங்க. இப்ப நம்ம தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்க? இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினா ஆரையும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம், நாங்களும் வாங்க மாட்டோம், நேர்மையான ஆட்சியத்தான் நாங்க நடத்துவோம். இது என்னது? இது வரலாறா? கரண்ட் பாலிடிக்ஸ பிட்டு பிட்டா எடுத்து வச்சு அடிச்சிருக்கிறாரு. இந்த சட்டமன்றமுங்க இனி அடுத்தடுத்து நடக்க போற சட்டமன்றமுங்க எல்லாமே இனி பயங்கரமா இருக்குமுங்க. அவர் தான் தெளிவா சொல்லி போட்டாரு இல்லைங்க, எதனால கரண்ட் கட் ஆச்சு, கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க. எதனால கரண்ட் கட் ஆகுதுன்னு அவர் சொல்லிட்டாரு. 100 ஜீப் விட்டுருக்குறாங்க தமிழ்நாடு பூரா. எங்கேயாவது கரண்ட் கட் ஆகி அங்கே நின்றதுன்னா அதை அப்படியே இழுத்து அந்த வண்டிக்குள்ள போட்டு கொண்டு போய் அந்த வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துருவாங்க. ஆட ஓடிபி கூட கேட்க மாட்டாங்கங்க. டோர் டெலிவரிங்கிற ஃப்ரீ டெலிவரிங்க. இது பதிலுரை இல்லாம வேற என்னங்க? அது இந்த பாலக்காட்டு பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல, இந்த கேரம் முடிச்சவன் என்ன பேச போறான்னு தெரியல. அப்புறம் எங்க சிஎம் ஒண்ணு சொல்லி இருக்கிறாருங்க, முக்கியமான விஷயமுங்க. அதானுங்க இந்த கூட்டணி கட்சி எல்லாம், இப்ப எங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் விரும்பித்தான் இதுக்கு முன்னாடி இருந்த இடம் சரியில்லை அப்படி இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆட குழந்தைங்களா கை தட்டுங்க. என்னங்க வர்த் இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன், அதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும் இல்ல? ஆட என்னங்க மேசைய வச்சு தட்டுங்க. என்ன ஆளுங்க நீங்க? என்னங்க நடுவுற, நீங்க கைய காட்டணும்ல, அப்பதானே அவங்க கை தட்டுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? யோ ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? இப்படியே சுத்திட்டு இருந்தா எனக்கு தலை சுத்தாதே. நான் இந்த ப்ளூ கலர் கோட்டை போட்டு கோயம்புத்தூர்காரி மாதிரி பேசணும், பின்ன ஆஷ் கலர் கோட்டுட்டு மலையாளத்துல வேற சம்சாரிக்கணும், அப்புறம் இது ரெண்டையும் ஒன்னா போட்டுட்டு நடுவரா வேற பேசணுமா? இதுல நான் கைதட்டி ஆக்ஷன் வேற பண்ணணுமா? பிகேஎஸ்ல வர கமல்ஹாசனை விட அதிகமான கெட்ட பெண்ணை கொடுக்குறீங்களே. பார்த்துட்டு இருக்கிற பெண்களே பாருங்க, என் நிலைமைய பாத்தீங்களா? ரெண்டையும் நான் எப்படி பேச முடியும்? பதில் உரையா பழைய உரையா அப்படிங்கறத ரெண்டையும் நானே பேசுவேன். அது இல்லாம 3வதா நடுவர் வேற. இதுக்குதான் யாராவது ஒருத்தவங்க வந்தீங்கன்னா நம்ம பட்டையை கிளப்பிடலாம்ல. அப்படி வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சேலரி தரணும் இல்லைங்க. அதுக்கு நீங்க இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற உதவிக்கு மிகப்பெரிய நன்றி. இனி பண்ண போற உதவிக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றம் தொடர்ந்து நடக்க நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த உதவிக்கு மிகப்பெரிய நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு பட்டிமன்றம் தொடங்குகிறது. சட்டமன்றத்தில் முதல்வர் பேச்சு என்பது பதிலுரையே பழைய உரையே. ஆக இத்தோட என்னோட 2வது உரையை முடிச்சுக்கிறேன்.
நன்றி நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நல்ல தீர்ப்பா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ல தப்பிச்சுக்குவீங்க. சாரும் தப்பிச்சுக்க. பதிலுரை தானுங்க. பட்டைய கிளப்பின உரைங்க. பதிலுரை கொடுத்திருக்கிறார்ல, எங்க காணும் அப்பாவ? அது கரண்ட் தானே, அதுல எங்க வரலாறு இருக்குது? யாருகிட்ட கேக்குறாரு? எதிர்கட்சி தலைவர் கிட்ட கேக்குறாரு அப்பாவை காணும்னு. இது அறிவியலுங்க. சரியா தானே சொல்லி இருக்கிறாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் சட்டமன்றத்துல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இது வரைக்கும் சட்டமன்றத்துல இப்படி ஒரு பதிலுரை நடந்ததே இல்லைங்க. யாருக்கு என்ன எப்படி வருமோ அப்படித்தானே பேச முடியும். ஆமாங்க, அவர் ஒரு நடிகர், அவருக்கு தெரிஞ்சதுதான் அவர் நடிச்சு காட்ட முடியும். 1,72,00,000 பேத்துக்கு அது புரிஞ்சிருச்சு. அவங்களுக்காக தானே இவர் பேச வந்திருக்கிறாரு. அப்புறம் சோஃபா மாடலுக்கெல்லாம் பதில் பேசியிருக்காருல. என்ன பேசியிருக்காரு? அது என்ன சோஃபா மாடல்? அதை கிட்ட கேட்டுக்கலாம், கேட்காம விட்டாரு. பரவாயில்ல விடுங்க. சரி, இந்த மலையாள பெண்குட்டி வந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன பேச போகுதுன்னு தெரியல. പേസറി പേസിട്ട് പോട്ട് വിടുங்க. സാറേ ഇതാ വന്നു സാറേ, നമ്മൾ എവിടെയും പോത്തില്ല സാറേ. എന്താ പറഞ്ഞത്? സോഫ മോഡൽ. സോഫ എന്ന് വെച്ചാ അത് ഇന്നലെ മേടിച്ച സോഫയാണോ? നിങ്ങൾ CM ആകണതിന് മുമ്പ് തൂക്കി ചുമന്ന സോഫയാണ് അത്. കുറച്ചു മുമ്പൊക്കെ ഒരു മൊബൈൽ കമ്പനിന്റെ ഒരു ആഡ് ഒന്നുണ്ടാവും, ആ നായ്ക്കുട്ടി പിന്നാലെ ഓടുന്നത്. അതിന്റെ ക്യാപ്ഷന് ഇവര് കോപ്പി അടിച്ചു. വേറെവർ സോഫ ഗോസ് CM follows. അപ്പൊ ഇത് ബദലാ അല്ല പഴയ 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 ഉറയാ? ശരി, അങ്ങനെ അവര് എന്ത് ബദലാ കൊടുത്തത്? ഇതുവരെയും പറഞ്ഞതൊക്കെ പഴയതല്ലേ. ആള് സിനിമയിൽ അഭിനയിക്കുമ്പോ ലഞ്ചം ഊഴൽ കുറിച്ചൊക്കെ അഭിനയിച്ചിട്ടുണ്ടത്ര. ഇത് ആൻസർ ആണോ അല്ല പഴയ 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 സ്പീച്ച് ആണോ? സിനിമയിൽ നടിക്കുമ്പോഴൊക്കെ നേർമ എന്താണ് അതെന്താണെന്നൊക്കെ സിനിമയിൽ പേസും. പക്ഷെ ആള് മേടിക്കണ സാലറി ഒക്കെ ബ്ലാക്കിലല്ലേ. സാലറി മാത്രമാണോ ബ്ലാക്ക്? ടിക്കറ്റ് ബ്ലോക്ക് ആണേ. അങ്ങനെ ബ്ലാക്കില് സാലറി വാങ്ങിയിട്ട് ടിക്കറ്റ് ബ്ലോക്കിലും വാങ്ങാൻ വെച്ചിട്ട് സിനിമയിൽ എന്താ പറയാ? നേർമയായിട്ട് ഇരിക്കണം, ഊഴൽ ഉണ്ടാവാൻ പാടില്ല, ലഞ്ചം കൊടുക്കാൻ പാടില്ല. അപ്പൊ ലഞ്ചം കൊടുക്കുന്നത് തെറ്റാണെങ്കിൽ അപ്പൊ ബ്ലാക്കില് ടിക്കറ്റ് വിൽക്കുന്നതോ? അപ്പൊ അതും ഊഴലല്ലേ. ഇനി ആ ബ്ലോക്ക് ടിക്കറ്റിന്റെ ഡോർ ചാരിയിട്ട് ആ പൈസകളൊക്കെ നേരെ തമിഴ്നാട് ഗവൺമെന്റ് ഖജാനാക്ക് വരും. അതിനെ കുറിച്ച് പുള്ളി ഒന്നും പറഞ്ഞില്ലല്ലോ. അതെന്താണ് കാര്യം എന്നൊന്നും എനിക്ക് മനസ്സിലായില്ല. പക്ഷെ എനിക്കിത് ബദലുറയായിട്ടൊന്നും അറിയില്ല ട്ടാ. ഇത് ഏற்கனவே നിറയെ സംസാരിച്ച വിഷയങ്ങളാണ്. ആളിപ്പൊ സംസാരിച്ചത് ഓഡിയോ അല്ല, ചട്ടമன்றത്തിലാണ്. പക്ഷെ സംസാരിച്ച കാര്യങ്ങളെല്ലാം ബസിന്റെ മേലെ നിന്ന് സംസാരിച്ച കാര്യങ്ങളാണ്. അതേ പേപ്പർ, അതേ ഹാൻഡ് റൈറ്റിങ്, വിഷയങ്ങളും അതേ തന്നെ. എന്താണ് മുമ്പിൽ ഒരു സ്റ്റാൻഡ് ഇല്ലാതെ പോയി? ആ സ്റ്റാൻഡിന് പകരം ആ പേപ്പറിനെ കയ്യിൽ പിടിക്കണ കൊണ്ട് അത് പുതിയതാകുമോ? എന്ത് പുള്ളി സംസാരിച്ചത് കേട്ട് ക്ലാപ്പ് ചെയ്യാന് ഒരു 118 പേര് തന്നെ ഉണ്ട്. അതും നടുവരെ. നിങ്ങൾക്കാണ് അതിൽ ഭയങ്കര റിസ്ക്. നിങ്ങൾ ആക്ഷൻ ചെയ്താൽ തന്നെ അവര് കൈ തട്ടും. മൊത്തത്തില് ആള് സംസാരിച്ചതിൽ ഒന്നും പുതിയതല്ല. അങ്ങനെ എന്തെങ്കിലും പുതിയതുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ തന്നെ പറയും. ഒരു കാര്യം പുതിയതുണ്ട്. അത് തൃഷാന്റെ സോഷ്യൽ മീഡിയയില് തൃഷ പോസ്റ്റ് ചെയ്ത ഫോട്ടോ ആണ്. മുമ്പിൽ എത്ര കേക്കാ ഉള്ളത്. പക്ഷെ ഇവിടെ മക്കളൊക്കെ അമോണിയ വന്ന് ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റ് ആയിട്ടിരിക്കണു. പക്ഷെ അവര് 10-12 കേക്ക് വെച്ച് വെട്ടു. നമ്മുടെ CM അടിപൊളിയല്ലേ. ആ ഫോട്ടോഗ്രാഫർ ഗ്രേറ്റ് അല്ലേ. 12 മണിക്ക് CM വിളിച്ചിരുന്ന് മക്കൾക്ക് വേണ്ടി ജോലി നോക്കണ കണ്ട. അപ്പൊ പിന്നെ തൃഷ വോട്ടിട്ടല്ലോ, അവര് ഒരു വോട്ടറല്ലേ. അപ്പൊ അതിനു വേണ്ടിട്ട് ബർത്ത്ഡേ ആഘോഷിക്കണമെന്ന് പറയുന്നതൊക്കെ അത് വലിയ കാര്യമായിട്ട് എടുക്കണ്ട. എന്നാലും ആ ബർത്ത്ഡേ ഫംഗ്ഷനില് അത്ര കേക്ക് ഉള്ളപ്പോ ഇനി ഒരു 3 പേര് അവിടെ കമ്പൽസറി ഉണ്ടാവണല്ലോ. കാണാനില്ലല്ലോ. ആക്ച്വലായിട്ട് അതിനെപ്പറ്റി സംസാരിച്ചാലല്ലേ അവിടെ ബദലുറ വരുന്നത്. അതാ ഞാൻ പറഞ്ഞത്. ഈ ചട്ടമன்றത്തില്, അതായത് ഓഡിയോ ലോഞ്ചില് നമ്മുടെ CM സംസാരിച്ചത് എല്ലാം പഴയ കാര്യങ്ങൾ തന്നെ, പഴയ விஷயங்கள் തന്നെ. கரெக்ட் தாங்க, சரியா சொல்லி இருக்கிறாங்க நம்ம பாலக்காட்டு பொண்ணு. CM பதில் கொடுத்திருக்கலாம் பல கேள்விகளுக்கு, ஏன் கொடுக்கலன்னு தெரியல. சூலூர் பொண்ணை பத்தி பேசியிருக்கணும், கும்மிடிப்பூண்டி பொண்ணை பத்தி பேசி இருந்திருக்கணும், ஏன் சேலம்ல நடந்த அந்த பிரச்சனைய பத்தி பேசி இருந்திருக்கணும், கட்சி MLA ஸ்ரீவைகுண்டம் MLA அவரை பத்தி பேசி இருந்திருக்கணும். அப்படி பேசி இருந்தா முந்தின நாள் எதிர்கட்சி தலைவர் கேட்ட
கேள்விக்கு பதில் உரையா நம்ம எடுத்திருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது பேசியிருந்தாருன்னா இத பதிலுரை அப்படின்னு நம்ம எடுத்திருந்திருக்கலாம். அதுக்காக இது பதிலுரை இல்ல பழைய உரைதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கரண்ட பத்தி கொஞ்சம் பேசி இருக்கிறாரு, பதில் எல்லாம் சொல்லல. இவர் ஆட்சி அமைச்சது, இவர் ஆட்சிக்கு வந்தது, இவங்க எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் வச்சு பேசியிருக்காரு. ஆனா இத ஒரு பதிலா நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலா ஒரு சட்டமன்றத்துல முதல்வர் பேச வேண்டிய உரையா இது அப்படின்னு கேட்டா என்கிட்ட கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்ல அதை விட்டுட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டா அது ஆமா. ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணி 3 மணி நேரம் சினிமா பார்த்தா அவர் என்ன பேசுவாரோ அதையெல்லாம் சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்காரு. முறையா சிஎமோட படத்தை, அதுவும் புது படத்தை நம்ம மக்கள் ஃப்ரீயா பாத்திருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். இதை எடுத்து சினிமாஸ்ல போட்டாலும் பிளாக்ல டிக்கெட் விற்கும். அதெல்லாம் வாங்கறதுக்கு இருக்காங்கல்ல மக்கள். ஆக்சுவலா சட்டமன்றத்தில் முதல்வர் ஆற்றிய உரை பழைய உரையா இல்ல பதில் உரையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கம் நிறைய இருக்கு அப்படிங்கறத வச்சு இது பதில் உரையா சொல்லிட முடியாது. ஆனா பக்கத்துக்கு பக்கம் பழைய அதரப்பழசான செய்திகளையே பேசிக்கிட்டு இருந்ததுனால எனவே பேசுவோம் இல்லைங்க. எனவே முதல்வர் ஆற்றிய உரை பதில் உரையை விட பழைய உரையே விஞ்சி நிற்பதால் பழைய உரையே என்று தீர்ப்பளிக்கிறேன். நீங்க இதுவரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ண போற எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுடைய பேராதரவோடு எனவே பேசுவோம் தொடர்ந்து பேசும் 3 கேரக்டரையும் ஒரு ஆள் பண்ற கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை நீங்களும் பார்த்துட்டீங்க. அதனால யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாரும் 9944422287 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம இணைஞ்சு பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.